இன்னைக்கு சண்டே இல்ல பீச்சுக்கு போகிறதுக்கு காலையிலே எழுந்து சமைச்சிட்டுலாம் கிளம்பலான்னு பார்த்தனா எப்போவுமே வந்து கலர்ன சோறு எடுத்துகிட்டு போயிடுவோம், சிம்பிளாக முடிஞ்சிடும். ஆனால் இன்னைக்கு சாம்பார் வாழைக்காய் பொரியல் செய்யணும்னு நினச்சி தான் என் தப்பு. ரெண்டும் ஒரு சைடு வச்சுட்டு எனக்கு ரெண்டு பக்கம் இது வரைக்கும் சமைச்சதே இல்லையா. ஃபர்ஸ்ட் டைம் சமைச்சதுக்கும் அதுக்கும் வந்து ரெண்டு சைடும் வச்சுட்டு இதை பார்க்குறதா அதை பார்க்குறதா இதை பார்க்குறதா அதை பார்க்குறதா தெரியாமல் இது ஒரு சைடு வெந்துனாக்கா அது ஒரு சைடு பொங்கி ஊற்றுது, இது ஒரு சைடு பண்ணால் அது ஒரு சைடு தீஞ்சு போகுதுன்னு இன்னைக்கு காலையிலே செம கூத்தாக இருந்து. அதுக்கப்புறமா வந்து மகாசிவராத்திரிக்கு பூஜைலாம் முடிச்சுட்டு நாங்கள் டிஃபன்லாம் சாப்பிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கே லேட் ஆகிடுச்சின்னு பார்த்தா ட்ரெயின் எங்களை விட லேட் ஆகிடுச்சு. அது வரதங்காட்டியுமே ரொம்ப லேட் ஆகிடுச்சு இங்கே வந்து சேரத்தங்காட்டியும். ஆனால் எப்படியோ ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டு நம்ம குட்டி முருகர் தான் ஆர்டர் வந்திருந்து அதுதான் பண்ணிட்டு இருந்தேன். உங்களுக்கு இதுமாரி பண்ணால் கண்டிப்பாக வந்து இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணித்தரேன். அதுக்கப்புறம் கூடவே ஒரு குட்டி பாப்பா எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அவங்க சுட்டித்தனம் அதிகமாகவே இருந்து எனக்கு ஓடுறது ஓடியாருது. அதுக்கப்புறம் டயர்டாகி அவங்க தூங்கியே போயிட்டாங்க. அம்மாக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரட் ஆகிட்டா, எங்களுக்கு விட்டு வரவே மனசு இல்லை. இதோட அடுத்த சனிக்கிழமை தான்மா வருவோன்ட்டு டாட்டா சொல்லிட்டு தான் வந்தோம். அதுக்கப்புறமா வந்து சாம்பார் வாழைக்காய் பொரியல் செஞ்சுருந்தேன்னா அதை தான் சாப்பிட்டு வாழைக்காய் பொரியல் செம்ம டேஸ்ட்டாக இருந்து. நாளைக்கு ஃபுல் வீடியோவாகவே உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன்.